வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் ரீடிங்ஸ் நான் எடுத்துக்கணும், எனக்கு பர்சனலா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் என்னோட லவ் லைஃப்ல அப்படின்னா, கெரியர் ரிலேட்டட் விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள், மணி ரிலேட்டட் விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்னு லைஃப்ல என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம டேரோ ரீடிங்ஸ் எடுக்கும் போது நம்ம அதற்கான சொல்யூஷனை தெரிஞ்சுக்க முடியும் டேரோட் மூலியமாக. மற்ற ஸ்பெஷல் ரீடிங்ஸும் அவைலபிளாக இருக்கு. கேண்டில் ரீடிங், மில்க் ரீடிங், வாட்டர் ரீடிங், இங்க் ரீடிங், வெற்றிலை ரீடிங், குங்குமம் ரீடிங், மஞ்சள் வாசிப்பு இப்படின்னு பலதரப்பட்ட ஸ்பெஷல் ரீடிங்ஸும் பர்சனலாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பிரைஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. உங்களுக்கு எந்த பிரைஸ்லெட் பிடிச்சிருக்கோ உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லயும் நம்ம ஜோதி டரோட் அப்படிங்கிற சேனல் வச்சிருக்கோம். இங்க கொடுக்குற அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லயும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். collective reading. This is a collective reading, general and common prediction. ஓகேங்களா? பொதுவான வாசிப்பு. பொருந்தியவர்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தாதவர்கள் பொருந்தியதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நம்ம ரீடிங்ஸ் தரல. திஸ் இஸ் ஜெனரல், பொதுப்படையான ஒரு வாசிப்பு. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. உங்க நபர் உணர்வு உங்க மேல எப்படி இருக்கு? உங்களுடைய உண்மையான உணர்வு என்ன? உங்களுடைய உண்மையான உணர்வு உங்களை பற்றி என்ன இருக்கு? ஓகே, இந்த டாபிக் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 கார்டு விழுந்துருச்சு. உங்க நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன? காதல் உணர்வுகள், உண்மையான காதல் உணர்வுகள் என்னவாக இருக்கு? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், அவரோட உண்மையான உணர்வுகள் என்னவாக இருக்கு? ஸ்பிரிட், அவரோட உண்மையான உணர்வுகள் என்னவாக இருக்குது? கலெக்டிவ் ரீடிங், கலெக்டிவ் ஸ்பிரிட். இந்த நபருடைய உண்மையான உணர்வுகள் என்னவாக இருக்கு? இந்த நபரின் உண்மையான உணர்வுகள், இந்த நபரின் உண்மையான உணர்வுகள், அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை இங்க சொல்லுங்க யூனிவர்ஸ். அவங்களுடைய உண்மை உணர்வுகளை இங்க சொல்லுங்க, இங்க வெளிப்படுத்துங்க யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். அவங்களுடைய உண்மை உணர்வுகளை இங்க வெளிப்படுத்துங்க. அவங்களுடைய உண்மை உணர்வுகளை இங்க வெளிப்படுத்துங்க. ஓகே, அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை இங்க வெளிப்படுத்துங்க. இந்த கார்டு ரொம்ப நேரமா வர துடிக்குது. கேமரா கார்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை ஒராக்கிள்ஸ் கார்டு மூலியமாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த கார்டுல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். கேமரா கார்டு இது ரொம்ப நேரமாவே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு ஷஃப்லிங்லயுமே கேமரா அப்படின்னும் போது இந்த நபர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்காங்க. அதாவது எங்க இருந்தாலும் சரி, உங்க பக்கத்துல இருந்தாலும், உங்களுக்கு ரொம்ப விலகி இருந்தாலும், அதாவது கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, உங்களை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க மேல ஒரு ஈர்ப்பு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது.
ஒரு இனம் புரியாத காதல் இந்த நபருக்கு உங்க மேல இருந்துகிட்டே இருக்குது. உங்க கூட இருந்த ஒவ்வொரு விஷயம் நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்க கூட இருக்கிறத இந்த நபர் வந்து நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கு உங்க மேல ஒரு தீராத அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மெமரிஸ ரீகலெக்ட் பண்ணி பண்ணி பாக்குறாங்க. அதாவது எப்படி சொல்றது, இந்த பாஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷயங்களை வந்து உங்க கூட நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால கிட்டத்தட்ட மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். உங்களோடு இருந்த அந்த ஞாபகங்களையும் அந்த நினைவுகளையும் இந்த நபரால மறக்கவே முடியல. உண்மையா அவங்க ஆள் மனசுல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. என்னால உன் கூட இருந்த எந்த ஒரு நொடியையும் நிமிஷத்தையுமே வந்து மறக்கவே முடியல. ஆனா வெளியில எப்படி காமிச்சிட்டு இருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் மறந்த மாதிரியும் கடந்து போயிட்ட மாதிரியும் காமிப்பாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இந்த நபர் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்றாங்க, உங்களை பாக்குறாங்க, உங்களை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க கூட இருந்த ஒவ்வொரு டைமையுமே உங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க, நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க. இன்கேஸ் உங்க போட்டோஸ் இல்ல உங்களுடைய பிக்சர்ஸ் எது இருந்தாலுமே இந்த நபர் வந்து அதை எடுத்து எடுத்து டெய்லியும் பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓப்பனா சொல்லணும்னா உங்களை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட எப்பவுமே நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நபருக்கு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப போட்டோஸ் எடுத்துக்கிற ஒரு ஆளா இருப்பாங்க இந்த நபர் கூட நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க அப்படின்னா கிளியரா வாட்ச் பண்ணிருப்பீங்க. எங்க போனாலும் போட்டோஸ் எடுப்பாங்க, ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, ஒரு ஏதாவது ஒரு நினைவுகளை சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த இடத்துக்கு போறோமா, டக்குனு வா போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க கூட கேட்பீங்க, எதுக்கு இப்படி இவ்ளோ போட்டோஸ் வந்து எடுக்கிறீங்கன்ற மாதிரி. பட் இந்த நபர் ஒரு டைம் உங்க கூட இருந்த ஒரு மொமெண்ட்டையுமே ஒரு டைமையுமே ரொம்ப ப்ரிஷியஸா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல இன்னைக்கு நான் உன் கூட இருந்திருக்கேன், ஸோ இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸான ஸ்பெஷல் மூமெண்ட், நான் இப்போ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். நான் உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கு நீ ஒரு போட்டோ கொடு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஞாபகங்கள் வந்து குட்டி குட்டியான விஷயங்களை கூட சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த படங்கள்ல காட்டுற மாதிரி ஒரு ஹேர் பின்னோ, இல்ல நீங்க யூஸ் பண்ண சாக்லேட் பேப்பரு, இல்ல உங்களுடைய செயின், இல்ல பொட்டு, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கர்ச்சிஃபா இருக்கலாம், ஏதோ ஒரு ஞாபகங்கள் உங்களை வச்சு நினைச்சிட்டே இருப்பாங்க. மெயினா உங்களுடைய போட்டோஸ் இது 2 ஜெண்டருக்குமே பொருந்தும். ஆணா இருந்தா பெண்ணுக்கு பாருங்க, பெண்ணா இருந்தா ஆணுக்கு பாருங்க. நம்மளோட ரீடிங்ஸ் வந்து நோ ஜெண்டர் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆணா இருந்தா பெண்ணுக்கு பார்க்கலாம், பெண்ணா இருந்தா ஆணுக்கு பார்க்கலாம். நோ டைம்லெஸ். ஸோ நீங்க எந்த காலகட்டத்துல நம்ம வீடியோ பார்த்தாலும் பொருந்ததான் சேம். டைம்லெஸ் ரீடிங் தான். ஓகேங்களா? இந்த டைம் தான் பார்க்கணும், இந்த டைம்ல பார்க்க கூடாது அப்படின்னு இல்ல. ஸோ ஒரு உங்களுடைய நினைப்பு வந்து இந்த பர்சனுக்கு எப்பவுமே மனசுல இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சார்ந்தே எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். உங்களை வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணம் இருக்கும். சோ அவங்களோட உண்மையான உணர்வை வந்து வெளிப்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு இந்த நபருக்கு வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை இந்த நபருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு உங்க மேல இவங்க வந்து ஒரு லவ் வச்சிருப்பாங்க. இப்ப நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்க கொடுக்குற ஒரு மெசேஜஸையுமே என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அதனாலதான் நான் நிறுத்தி நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தையும் வந்து யோசிச்சு யோசிச்சு சொல்றேன். ஏன்னா இவங்களுடைய உணர்வு வந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வா இருக்கு. ரொம்ப அப்படியே பார்த்து 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 வார்த்தையை வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப செலக்டிவான வேர்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க இந்த நபர். ரொம்ப அமைதியான ஒரு நபரா இருப்பாங்க. ரொம்ப தன்னுடைய இதயத்தை திறந்து காமிக்காத ஒரு நபர். ரொம்ப ஷை, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் பேசுவாங்க. அமைதி, ஒரு மாதிரி சட்டிலா இருப்பாங்க. பட் அவ்வளவு அன்பு வந்து உள்ள உண்மையான ஒரு உணர்வுகள் வந்து யாருக்குமே தெரியாது. வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க, பூனை மாதிரி இருப்பாங்க வெளியில பார்க்கும்போது. பட் உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளவு தூரம் அவங்க வந்து ரொம்ப ஆசைகள் வந்து வச்சிருப்பாங்க, உண்மையா வச்சிருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல அவங்க உண்மைய வந்து அந்த காதலை வந்து கோபமா வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களாகவும் இவங்கதான் இருப்பாங்க. கோபமா வெளிப்படுத்துவாங்க.
பட் வெளியில ரொம்ப சட்டிலா பேசுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள போய் ரொம்ப டீப்பா போய் பழகிட்டீங்கன்னா கோபமா அவங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க. அன்பையே வித்தியாசமா வெளிப்படுத்தக்கூடிய நபர் இவங்க. அதனால கேமரா அப்படிங்கிற கார்டு வந்து வந்திருக்கு. அடுத்த கார்டு பார்க்கலாம். ஓகே, அசெண்டிங் அப்படிங்கிற கார்டு வந்து இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போன நாட்கள், சிலர் பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருப்பீங்க, நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட்ல இருப்பீங்க, பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில இருப்பீங்க, இல்ல சிலர் வந்து பேசிட்டே இருப்பீங்க, இருந்தாலும் இந்த நபர் கூட வந்து ஒரு ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஒரு பாண்ட் வந்து கிடைக்காது. ஈஸியா தாங்கிட்ட வந்து ரொம்ப பழக விட மாட்டாங்க, ரொம்ப ஒட்டிக்குவீங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க கிட்ட யாரையுமே ரொம்ப க்ளோஸரா வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாதிரி அவாய்டன்ஸாவே பேசுவாங்க. போதும், அங்கேயே நின்று பேச அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அவாய்டன்ஸ், ஒரு லிமிட்டேஜ் வந்து வச்சிட்டு இருப்பாங்க இந்த நபர். ரொம்ப ஓப்பனா மனம் திறந்து பழகக்கூடிய ஆட்கள் கிடையாது. எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்க. அதனாலேயே இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க, இல்ல எப்படி பேசுறாங்க, இவங்களுடைய உண்மையான உணர்வு தான் என்ன, இவங்க நம்மள காதலிக்கிறாங்களா இல்லையான்றதே ஒரு குழப்பமாவே இருக்கும். ஒரு குழப்புவாங்க போட்டு. என்ன தான் பேசுறோம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு இல்லாத மாதிரி பேசுவாங்க. இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. பேசினா புரியாத மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு புரிதல் இருக்காது. என்னதான் இப்ப சொல்ல வராங்க அப்படிங்கறதுல ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க. சோ நீங்க இவங்க இல்லாம இருக்கீங்க, தனிமையா இருக்கீங்க, 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, நாங்க கப்பலா இல்ல, நாங்க செப்பரேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கான ஸ்பெசிபிக்கான கார்டு இது. என்னன்னா அவங்க நீங்க இல்லாத இந்த நாட்கள்ல வந்து உங்க நபர் நிறைய கத்துருக்காங்க, உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்காங்க, நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, தப்பு என் மேலயும் இருக்கு, அவங்கள மட்டும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது, அவங்க இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கறத அவங்க நிறைய புரிஞ்சு தெரிஞ்சிருக்காங்க. நீங்க வேணும்னு உண்மையாவே ஆசைப்படுறாங்க, ஒரு மனசார ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதோ எப்படி இருக்குன்னா ஒரு அருமை தெரியாம அவங்க உங்களை தொலைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த நபர் வந்து உங்களை வந்து தொலைச்சிட்டாங்க. உங்களை தொலைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா அத நினைச்சு நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணாத நாளே இல்ல. அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு விஷயமும் நீங்க பிரேக்கப் ஆன சிச்சுவேஷன்ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டும், உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டும் தான் இருக்காங்க. அதாவது அந்த லேர்னிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன் உங்களை பத்தி புரிஞ்சுக்க ரெடியா இருக்காங்க. ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அந்த காலில் விழுந்து கெஞ்சுறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாஷ்டாங்கமா நெடுஞ்சாங்கடையா விழுந்துடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க தான் அவங்களுக்கு இனிமே எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இவங்க இருக்காங்க. எல்லாமே உங்களுக்காக செய்யறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஏன்னா அத்தனை விஷயங்கள் வந்து அந்த பிரிவுல வந்து அவங்க கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என் உண்மையான உணர்வு என்னன்னா நான் கத்துக்கிட்டேன். இப்ப இந்த கார்டுல எப்படி சொன்னாங்க, நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை பத்தி நான் நினைச்சிட்டே இருக்கேன், ஒரு நிமிஷமும் நான் உன்னை நினைக்கிறேன், உன்னை பத்தி நான் யோசிக்கிறேன், உன்னை உண்மையா நான் சென்ஸ் பண்றேன், உன்னை உண்மையா நான் காதலிக்கிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த கார்டுல சொல்றாங்க, நான் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் வந்து உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? ப்ரிப்பேரிங் ஃபார் யூனியன், உன் கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. ஓப்பனா சொல்றாங்க, மனசார சொல்றாங்க, உன் கூட நான் சேரணும்னு நினைக்கிறேன், உன் கூட வந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன், மீதி இருக்க லைஃப வந்து உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாம உன் கூட இருந்த நிமிஷங்களை வந்து நான் தொலைச்சிட்டேன். இல்ல நான் ஏதோ ஒரு வகையில நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் ஒன்னாக இல்ல, ஏதோ ஒரு சண்டை, இல்ல நம்ம பேசிட்டே இருந்தா கூட we are not in talking terms, நம்ம ரொம்ப எல்லாம் நல்லாலாம் இல்ல, நல்லாலாம் பேசிட்டு இல்ல, ஏதோ ஒரு மனக்குறையோட தான் நம்ம 2 பேரும் இருக்கோம். இதை எப்படி சரி பண்ண போறோம், இதை எப்படி மாத்த போறோம் நம்ம 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே கவலையில இருக்காங்க. அவங்களே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, இது மாறும்,
நம்ம திருப்பி சேரலாம், அதுக்கு நம்ம ரெடி ஆகலாமா, நீயும் சரி, நீயும் ரெடி ஆகு, நானும் ரெடி ஆகுறேன், நம்ம திருப்பி சேரலாமா, ப்ரிப்பேர் ஆகலாமா யூனியனுக்குன்னு கேக்குறாங்க. நம்ம லைஃப்ல இன்னொரு கட்டம் இருக்கு. இதுதான் நீ நினைக்கிறியா, இவ்வளவுதான் நினைக்கிறியா, இதான் நம்ம லைஃப்னு நீ நினைக்கிறியா, இந்த சண்டையும் இந்த கஷ்டமும் இந்த வேதனையும் தான் நம்ம லைஃப்னு நினைக்கிறியா, நம்ம லவ் லைஃப்னு நினைக்கிறியா? நிறைய இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம லவ்ல மிஸ் பண்ணிட்டோம். நிறைய நியூ ஃபேஸ் இருக்கு, நான் உனக்கு காட்டுறேன், நீ என்ன நம்பி வா, நிறைய நியூ ஃபேஸ் இருக்கு, இதுதான் லவ்வா, அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. நான் உன்னை தேடி வரேன், நீயும் இந்த ரீயூனியனுக்கு ப்ரிப்பேர் ஆறு, நானும் இந்த ரீயூனியனுக்கு ப்ரிப்பேர் இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு புதிய ஃபேஸ் ஆஃப் லைஃபை வந்து வாழலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ அசெண்டிங்னா கீழ இருந்து மேல போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அசெண்டிங் டிசெண்டிங் கேள்விப்பட்டிருப்போம், மேக்ஸ்ல படிச்சிருப்போம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். சோ அந்த அசெண்டிங்னா கீழ இருந்து மேல, இப்போ ஒரு ஏணி இருக்குன்னு வைங்க, ஏனில இருந்து கடகடன்னு மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க, யோசிக்காம வந்துட்டாங்க. ஏன் மேல இருந்து கீழே வந்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன் உங்களை விட்டு பிரிஞ்சோம் தெரியாது, ஒரு சின்ன பிரச்சனை, லாஜிக்கே இருக்காது. ஆனா இப்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, திரும்ப எப்படி மேல போறது, ஏதோ மனசாட்சி இல்லாம நம்ம இறங்கி வந்துட்டோம், மனசு இல்லாமையோ மனசாட்சி இல்லாமையோ மேல இருந்து கீழே கொஞ்சம் கூட யோசிக்காம வந்துட்டோம், யோசிக்காம அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி கீழ இருந்து மேல போறது, திரும்பி எப்படி அவங்க லைஃப்குள்ள போறதுன்னு வா, 2 பேரும் சேர்ந்து யோசிக்கலாம், ப்ரிப்பேர் ஆகலாம், ஒரு அழகான லைஃப்குள்ள போலாம், அசெண்டிங்ல இருந்து டிசெண்டிங்க்கு போலாமா, கீழ இருந்து மேல போலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களை கேக்குறாங்க. அவங்க உண்மையான உணர்வை வெளிப்படுத்துறாங்க. அடுத்த கார்டு கீ ஆனரிங். கீ ஆனரிங் அப்படின்னா உங்க கூட பேசுறதுக்கு பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நினைவுகள் அவ்வளவு வச்சிருக்காங்க. நான் சொல்றேன்ல, ஒரு குட்டி குட்டி கர்ச்சீஃப், இல்ல நீங்க வச்சிருக்க சாக்லேட் கவரு, இந்த மாதிரி உங்களை பத்தி குட்டி குட்டி நினைவுகளை சேகரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு உங்களை நேர்ல தான் பார்த்து பேசணும்னு அவசியமே இல்லை. உங்களோட பொருளை பார்த்தே பேசுவாங்க. உங்களோட ஞாபகங்கள் இருக்குல்ல, உங்களோட திங்ஸ் இருக்குல்ல, உங்களோட மெமரிஸ் கூடயே பேசுவாங்க. ஓ, நீ வந்துட்டியா, இந்த மாதிரிலாம் நம்ம எப்படிலாம் இருந்தோம், நீ தானே சாக்லேட், நீ தானே வந்து ஹாப்பின்னு, நீ தானே வந்து இந்த கர்ச்சிஃப்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க. நான் சொல்றது நிறைய பேரால ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த பர்சனா நினைச்சுக்கிட்டு, அந்த பொருள, அந்த பர்சனோட பொருள அந்த பர்சனாவே நினைச்சுக்கிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க டீப்பா உங்களை லவ் பண்றாங்க. அவங்களுடைய உண்மையான உணர்வு எப்படின்னா, அந்த கையில தெரியுதுங்களா, ஒரு செயின் வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க பாரு, தெரியுதுங்களா? அதே மாதிரிதான் இவங்க உங்களுடைய பொருளை உள்ளங்கையில வச்சுட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு இருக்காங்க, இது எல்லாமே ஹீல் ஆயிடும், சரியாயிடும், மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடயே பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, உன் கூட பேச எனக்கு நிறைய வழிகள் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய உண்மையான உணர்வை வெளிப்படுத்துறாங்க. நீங்க உடனே கேட்கலாம், எப்படி என் கூட பேச முடியும், என்னை பார்த்தா தானே என் கூட பேச முடியும், நாங்க தான் பேசிக்கிற வழியிலே இல்லையே. ஆனா பேசுவாங்களே, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் தான். அந்த பொருளை பார்த்து பார்த்து பேச பேச உங்க மனசுல அவங்களோட ஞாபகங்கள் உங்களை அறியாம வந்துட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. அததான் எனர்ஜி டிரான்ஸ்பர்னு சொல்லுவோம். ரொம்ப ஆழமா ஒருத்தர் நம்மள நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி பண்ணி பேச பேச இங்க அந்த எனர்ஜி அட்டாக் ஆகிட்டே இருக்கு. நமக்கு தெரியாமயே அந்த நபரை நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? உங்க பர்சனை நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனாலும் அவங்கள பத்தி நினைப்பு வரும். சடனா கண்ல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை அழுகன்னு சொல்ல முடியாது, அதை வந்து ஒரு ஃபீலிங்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா கண்ணுல இருந்து தண்ணி புலன்னு வந்துட்டே இருக்கு. சோ அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய ஃபீலிங், அந்த டெலிபதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்கள நீங்க நினைக்கணும் தேவையில்லை, உங்களை அவங்க நினைக்கணும்னு தேவை கிடையாது. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கனெக்ஷன் இருக்குல்ல, அதுவே உங்களை சேர்த்து வச்சிரும். அது மாதிரிதான் அந்த பர்சன் சொல்றாங்க, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு நிறைய வழிகள் இருக்கு, மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அன்கன்வென்ஷனல், எனக்கு வந்து உன் கூட பேசுறதுக்கு அவ்வளவு வழிகள் வந்து இருக்குது, இது இந்த வழிதான் நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு நிறைய வழிகள் இருக்கு. உன் பொருளை பார்த்து பேசுவேன், இல்ல உன்னை பார்க்காமே நீ இருக்க மாதிரி நினைச்சு நான் பேசிக்குவேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்களுடைய ஏதோ ஒரு பொருளை மனசுக்குள்ள வச்சு பார்த்துட்டே இருக்காங்க, நைட் எல்லாம் தூங்காம வச்சு பார்த்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். உங்க கூட வந்து ஒரு நாள் ஊர் சுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க.
உங்க கூட ஒரு நைட் ரைட் போலாமா, இல்ல உங்க கூட ஒரு நைட் வந்து ஒரு அமைதியா யாருமே இல்லாத இடத்துக்கு இந்த நைட் ரைட் எல்லாம் போவாங்க, இல்ல ஒரு பைக்ல நைட் ரைட் எல்லாம் போவாங்க. ரொம்ப சினிமாட்டிக்கா யோசிக்கிறாங்க, ஒரு மாதிரி ரொமான்டிக்கா யோசிக்கிறாங்க. ஒரு நைட் உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அவங்களுடைய ஆசையா இருக்கு. உண்மையான உணர்வுகள், என் நபர் என்னை பத்தி உண்மையான உணர்வுகள் என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ தான், வேற வழியே இல்லை. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப சினிமாட்டிக்கா நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அரிய விஷயம் இல்லைங்களா? இந்த அளவுக்குலாம் ஒரு கார்டால டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஒரு டாரோ கார்டு பாக்குறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சினாரியோவை வந்து தெளிவா சொல்ல முடியாது. பட் இங்க நம்ம அப்படி ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டாரோல. ஏன்னா இந்த ஒரு நைட் வந்து உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்க கூட நான் பேசணும்னு நினைக்கிறேன். மேபி இதை அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே ரீகால் பண்ணுங்க. நம்ம நபர் நம்ம கிட்ட எப்பயாவது சொல்லியிருக்காங்களா, உன் கூட ஒரு நாள் ஒரு நைட் வந்து நம்ம நிம்மதியா போகணும், இல்ல ஒரு ஜாலியா நம்ம 2 பேரும் ஒரு நைட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு பைக் ரைட் போகணும், இல்ல இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகணும், ஒரு பீச் போகணும், இல்ல ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடணும், இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சோ உங்க பொருளை பார்த்துக்கிட்டு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. அதாவது உன் கூட பேச எனக்கு நிறைய வழிகள் இருக்கு, எனக்கு நீ வரணும்லாம் அவசியம் கிடையாது, இருந்தாலும் நான் உன் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் தனியா போலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பொருளை பார்த்து, உங்களுடைய மெமரிஸா வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சீக்ரெட்டான பொருளை பார்த்து உங்களுடைய பார்ட்னர் கேக்குறாங்க, உண்மையா கேக்குறாங்க. இந்த உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். திடீர்னு இவங்களை பத்தி நினைக்கும் போது அழுக, இல்ல சம்பந்தமே இல்லாம சிரிப்பு வர்றது, இல்ல ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். நல்லா சந்தோஷமா தான் இருக்கணும்னு தோணும், ஆனா டிஸ்டர்ப்டாவே இருக்கும் மனசு. ஆள் மனசுல ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நபரை பத்தின ஏதோ ஒரு தாட் வந்து வந்துட்டும் போயிட்டுமே இருக்கும். இதுதான் அவங்க சொல்ல வர உண்மையான உணர்வுகள். இதெல்லாம் வந்து நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்க டீப் ஹார்ட்டை கேட்டு பாருங்க, புரியும். ஓகே, இதெல்லாம் ஏன் மேம் எனக்கு நடக்குது, இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? நீங்க மத்த லவர்ஸ் எல்லாம் பாருங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, ஒரு 10 நாள்ல சில பேர்லாம் ரிலேஷன்ஷிப்ல போயிடுறாங்க, டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, வீட்டுல அக்செப்ட் பண்றாங்க. ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது? எதுக்கு எங்களுக்கு பிரச்சனையா வருது? நாங்க ஏன் பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்கோம்? நாங்க ஏன் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கோம்? நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மேம். உங்க வீடியோ எனக்கு ரெசனேட்டே ஆக மாட்டேங்குது. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நடக்கிறது ஒண்ணு நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்ல முடியும். இது வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், சோல்மேட் கனெக்ஷனாவே இருந்தாலும் லவ்வர்ஸ்குள்ள கஷ்டம் வரணும்னா வந்துதான் அங்க ஆகும். அப்ப சோல்மேட் கனெக்ஷனுக்கே இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், ட்வின் ஃபிளேம்க்குமே நான் சொல்லியிருக்கேன். எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும், காஸ்மிக் எந்த கனெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனைங்கிறது ஈக்குவல். ஆனா அந்த சோல்மேட்டுக்கு ஒரு மாதிரி, ட்வின் ஃபிளேம்க்கு ஒரு மாதிரி, கர்மிக்கு ஒரு மாதிரி, காஸ்மிக்கு ஒரு மாதிரி பிரச்சனை வரும். பட் கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ராவாவே பிரச்சனை இருக்கும். ஏன்னா பூர்வ ஜென்மத்து கர்மா, அந்த கர்மாக்களுடைய பலனாதான் இந்த ஜென்மத்துல இந்த பார்ட்னர் மூலியமாக அது நமக்கு ரிட்டர்ன் வரும். நான் சொல்லியிருக்கேன், கர்மா இஸ் பூமரங். சோ நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். போன ஜென்மத்துல என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அதனுடைய பூர்வ ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்துல ரிலேஷன்ஷிப் வழியிலையும் நமக்கு தொந்தரவு தரும் என்பது உண்மை. எத்தனை பேருக்கு இந்த கர்மாலாம் நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்மாங்கிறது ஒரு ரியலான விஷயம் தான், ஓகேங்களா? சோ இந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். பிரச்சனையே இருக்காது. நான் சொன்ன லாஜிக்கே எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க, உண்மையே இருக்காது. அன்னைக்கு நினைச்சிருந்தா விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல ஓகே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க, உட்காந்து பேசலாம், அவங்க கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்றாங்க. உண்மையான உணர்வுகள்னு செக் பண்ணா அவ்வளவு ஃபீலிங்ஸ கொட்டி தீக்குறாங்க. அங்க போகணும், இங்க போகணும், அதாசை இதாசைன்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு சின்ன டைம் உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. திமிழ்னு பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்க எவ்வளவு சொல்ல வருவீங்க, கேட்க மாட்டாங்க. நீ அமைதியாரு, நீ பேசாரு, அப்படியே ட்ரிகர் ஆவாங்க இந்த பர்சன்.
நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப அமைதியான பர்சன் சொல்லியிருக்கேன், ரொம்ப இன்ட்ரோவர்ட் வெக்கப்படக்கூடிய பர்சன், ஷை பர்சன் சொல்லியிருக்கேன். சோ நீங்க ஏதாவது ஒண்ணு பேசுனீங்கன்னா ட்ரிகர் ஆயிருவாங்க. என்ன சொன்ன அப்படின்னு டக்குனு ட்ரிகர் ஆயிருவாங்க. நீங்க வேற விதமா ஒரு விஷயத்த சொல்வீங்க, இவங்க அவங்களே சொன்ன மாதிரி நினைச்சிட்டு ட்ரிகர் ஆகுறது. பிரச்சனையை ரொம்ப பெருசா எடுத்துப்பாங்க. சின்ன பிரச்சனை தான், அதை எடுத்துட்டு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இந்த பர்சன் கிரியேட் பண்ணுவாங்க. அது அவங்கள சொல்லி தப்பு கிடையாதுங்க, அவங்களோட கர்மா. உங்களோட கர்மா. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அந்த பர்சன் மனசுல தப்பாதான் ரெஜிஸ்டர் ஆகும்னா தப்பாதான் ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா அது கர்மா தான் அங்க வேலை பார்க்குது. சோ உங்களை பத்தி எப்பவுமே இந்த பர்சன் மனசுல ஒரு தப்பான பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க என்னதான் நல்ல வகையிலே சொன்னா கூட இவங்க தப்பாவே புரிஞ்சுப்பாங்க. அந்த பிரச்சனையை இவங்க ரொம்ப இன்டென்ஸா எடுத்துட்டு போவாங்க. போகுது போ அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்க, அந்த உண்மையான உணர்வுகள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன நிறைய விஷயம் ட்ரிகர் பண்ணுது, நீ பண்ற விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணுது, ட்ரிகர் பண்ணி இருக்கு, என் பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கு, என்னோட பார்வை வேற மாதிரி இருக்கு, உன்னோட பார்வை வேற மாதிரி இருக்கு, நான் அதை ரொம்ப டீப்பா எடுத்துக்கிறேன், நீ பண்ற எல்லாத்தையும் நான் லெட் இன் கோ, போனா போகுது, கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நான் போயிருந்தேன்னா இந்நேரம் இந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய உண்மையான உணர்வுகள் என்னவா இருக்குன்னா, அன்னைக்கே நான் இந்த பிரச்சனையை லைட் ஹார்ட்டடா எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த சண்டையோ சச்சரவோ எங்களுக்குள்ள வந்திருக்காதே அப்படிங்கறத நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அதாவது உங்க கூட இப்படி சண்டை போட்டுட்டு போயிட்டோமே, இப்படி இவங்களை கஷ்டப்படுத்திட்டோமே, ஹர்ட் பண்ணிட்டோமே, அதனால தானே இந்த செப்பரேஷன், அதனால தானே என் பார்ட்னர் என்னால பார்க்க முடியல, நாங்க 2 பேரும் இன்னைக்கு தனிமையா இருக்கோமே, நான் ஒரு சைடும் என் பார்ட்னர் ஒரு சைடும் இருக்கோமே, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அந்த தாட் தானே. அன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நான் நினைச்சிருந்தா சரி பண்ணிருக்கலாமே, நான் நினைச்சிருந்தா ட்ரிகர் ஆகாம இருந்திருக்கலாமே, பிரச்சனையை புரிஞ்சிருக்கலாமே, நான் ஏன் இதை இவ்வளோ மைண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறேன், நான் ஏன் இதை லெட் அண்ட் கோ பண்ணல, லெட் கோ ஏன் பண்ணல, போட்டோம் அப்படின்னு நான் ஏன் நினைக்கல, நான் ஏன் அதை இவ்வளவு டீப் ஹார்ட்டடா எடுத்துட்டு போறேன், ஈஸியா விட்டுருக்கலாமே, போற போக்குல இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட அதை சொல்றாங்க. நான் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல, உன்னை நான் ஏன் கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை ஏன் நான் காயப்படுத்துறேன், உங்ககிட்ட இப்ப என்னால வர முடியல, இந்த பிரச்சனை தானே நம்மள பிரிக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை உங்க மேல வெளிப்படுத்துறாங்க. ஒரு 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 வார்த்தையிலையும் ரொம்ப டீப்பான காதல் தெரியுது. அப்படியே கிறிஸ்டல் கிளியரான ரீடிங்ஸ் கொடுக்குறாங்க. சோ அவங்க மனசுல இவ்வளவு நாள் சொல்லணும்னு தேக்கி வச்சிருக்காங்க, வெயிட் பண்ணிருக்காங்க. டாக்கிங் கண்டிப்பா இவ்ளோ சொல்றாங்க, அப்ப நான் உங்க கூட பேசணும்னு விருப்பப்படுறேன், இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், உங்க கூட பேசணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், எனக்கு உங்க கூட பேசணும். இப்போ ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலாமா சிம்பிளா? இந்த கார்டுக்கு ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, உங்க கூட எனக்கு பேசி ரொம்ப நாள் ஆகுது, உங்க கூட மனசு விட்டு எனக்கு பேசி ரொம்ப நாள் ஆகுது, நான் உங்க கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாக்கிங் அது மெசேஜஸ்ல இருக்கலாம், கால்லயா இருக்கலாம், டெக்ஸ்ட்லயா இருக்கலாம், இமெயில இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம், உங்க கூட அவங்களுக்கு பேசணும், நிறைய பேசணும். நான் சொன்னேன் அந்த நைட் ரைட் சொன்னேன்ல, சோ அந்த நைட் ரைட் போய்கிட்டே உங்க கூட பேசலாம், இல்ல உங்க பொருளை பார்த்துக்கிட்டே உங்க கூட பேசலாம், இல்ல உங்களை பார்த்து உங்க கூட பேசலாம், இல்ல போன்ல பேசலாம், இல்ல டக்குன்னு ஒரு கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா உங்க கூட பேசணும். வெயிட் பண்றாங்க, அப்படியே தவிக்கிறாங்க. உங்ககிட்ட இப்ப என்ன சொல்ல வராங்க? அப்ப அவங்க உண்மையான உணர்வு என்னவா இருக்கு? நான் இப்போ உங்ககிட்ட நான் பேசணும், எப்படியோ பேசணும், உன்னை ஏதாவது ஒரு ரூபத்துல உன்னை பார்த்து நான் பேசணும், உன் கூட பேசுறதுக்கு நான் வெயிட் பண்றேன், அவைட்டடா இருக்கேன், ஈகரா இருக்கேன் நான் உன் கூட பேசுறதுக்குன்னு சொல்றாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம கார்டை சும்மா ஷஃபிள் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த 2 கார்டு விழுந்திருக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, வீடியோவை பின்னாடி போய் பாருங்க, நோட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாக்கிங் அப்படின்ற கார்டும் பட்டர்ஃபிளை அப்படிங்கிற கார்டும் விழுந்திருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த மாதிரி நான் உங்க கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் காட்டுறாங்க இந்த நபர். அடுத்தபடியான கார்டு த பட்டர்ஃபிளை கார்டு. பட்டர்ஃபிளை அப்படின்னாலே ஒரு ஹீலிங் தான். உங்க மனசுல ஒரு பட்டாம்பூச்சி உணர்வு வரும், இல்ல லவ் பண்ற எல்லாருக்கும் வரக்கூடிய காமனான ஃபீலிங் தான் பட்டர்ஃபிளை ஃபீலிங்கிறது. அடி வயிற்றுல ஒரு மாதிரி பட்டர்ஃபிளை பறக்கிற மாதிரியே இருக்கும். இது சொன்னா நிறைய பேர் சிரிப்பாங்க, இல்ல காமெடியா இருக்கும், இல்ல இது ஆக்சுவலா உண்மைதான். ஒரு மாதிரி லவ் பண்ற எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருக்கும். ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும், பயமா இருக்கும். இந்த பர்சனுக்கும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம்
இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்ப காலகட்டத்துல உங்களை லவ் பண்ண பீரியட்ல ஒரு மாதிரி பட்டர்ஃபிளை மூமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அந்த உண்மையான உணர்வுகள்ல சொல்றாங்க. எனக்கு உன்னை பாக்குறப்பெல்லாம் அந்த பட்டர்ஃபிளை மூமெண்ட் வந்து வரும், உங்களுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா என்ன பார்க்கும் போது அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும், உங்களுக்கு அந்த மாதிரி பட்டர்ஃபிளை மூமெண்ட் இருந்திருக்கா இந்த நபரை பார்க்கும் போது. ஏன்னா உங்க நபர் உங்ககிட்ட கேக்குறாங்க, நீங்க உங்க நபருக்கு ஆன்சர் பண்ணுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அதே மாதிரி நம்ம பிரச்சனை எல்லாம் இந்த பட்டர்ஃபிளை மாதிரி பறந்தோடிடும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீயும் ஒரு விஷயத்துல வந்து ராங்கா இருக்கலாம், நானும் ஒரு விஷயத்துல வந்து ராங்கா இருக்கலாம். நம்ம 2 பேருமே தப்பு பண்ணுவோம் தான், அது இயல்புதான். சோ நீயும் இப்ப மாறி இருக்கலாம், நீயும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருக்கலாம். இப்ப நானும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், நானும் வளர்ந்திருக்கேன், நீயும் வளர்ந்திருக்க, நீயும் புரிஞ்சு எவால்வ் ஆயிருக்க, நானும் புரிஞ்சு எவால்வ் ஆயிருக்கேன். ஸோ 2 பேரும் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போனா இந்த பர்சன் கண்டினியூஸா சொல்ல வர்றது என்னன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ், நியூ ஃபேஸ். இங்க தெரியுதா, இங்க நியூ ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க நெக்ஸ்ட் ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? சோ இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ், நியூ ஃபேஸ் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். எதுக்கு பேசிட்டே இருக்கணும், பழசையே பேசணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கான் இஸ் கான், டெட் இஸ் டெட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, தூக்கி ஓரமா வச்சிரு. பழையபடி பழைய விஷயத்தையே பேச வேண்டாம். இப்போ நம்ம புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அந்த பழைய விஷயத்தெல்லாம் ஹீல் ஆயிட்டு, இப்ப நான் ஹீல் ஆயிட்டேன், நீ ஹீல் ஆயிட்டியா? நான் மறந்துட்டேன், பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டேன், நீ மறந்துட்டியா? நீ என்ன மறந்து மன்னிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. மன்னிப்பியா, மன்னிச்சிட்டியாங்கிறது வேற, மன்னிப்பியா, ஹீல் ஆயிடுவியா அப்படின்றாங்க. அப்ப நீ ஹீல் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கட்டளையா சொல்றாங்க கூட வச்சுக்கோங்க. நீ ஹீல் ஆகணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு அன்பான கட்டளை எல்லாம் எப்படி இருக்கும்? ஏய் நீ கண்டிப்பா ஹீல் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்ல பேசல, கோவமா பேசல. நீ ஹீல் ஆகுறியா, மறந்துடுறியா, பிளீஸ் நான் பண்ணதெல்லாம் மறந்துடுறியா, ஒரு மாதிரி கெஞ்சலா சொல்றாங்க, ஒரு மாதிரி டவுன் டு எர்த்தா சொல்றாங்க. அதாவது வந்து கட்டளையவே டவுன் டு எர்த்தா சொல்றாங்க, ரொம்ப ஹார்ஷ் டோன்ல சொல்லல. நானும் பண்ணிட்டேன்ப்பா, நீயும் ஒண்ணு பண்ணிட்ட, ஓகே விட்டுலாம். இப்போ நீ ஹீல் ஆக ரெடியா இருக்கியா? ஏன் கூட உன்னோட மீதி இருக்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரெடியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஜிவிஎம் மூவி அளவுக்கு இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்றாங்க உங்களை பத்தி. எனக்கு ஒரு ஜிவிஎம் மூவி பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு கௌதம் வாசுதேவ் மேனன் பிலிம் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றாங்க. இப்ப நான் ஏதோ ஒரு ட்ரீமி வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் கார்டு பாப்போமா? ஃபோனிக்ஸ் அப்படின்னும் போது நியூ ஃபேஸ். பாத்தீங்களா நான் சொன்னது அப்படியே கரெக்டா இருக்கு. நியூ ஃபேஸ், நெக்ஸ்ட் ஃபேஸ் பாருங்க. நியூ ஃபேஸ், நெக்ஸ்ட் ஃபேஸ். தெரியுதுங்களா? உங்க கூட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ பைக்ல வந்தீங்கன்னா கூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க இந்த நபர். உங்களை பாக்குறாங்க எங்கேயாவதுன்னா உங்களை வந்து அப்படியே கடத்திட்டு போயிடுவாங்க எங்கேயாச்சும். இப்போ நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க போல. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே உங்களை கூட்டிட்டு அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, உங்களை கூட்டிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க மட்டுமே அவங்க லைஃப்க்கு போதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அப்படியே ஹார்ட்ல இருந்து ஃபீல் பண்றாங்க. ரொம்ப உண்மையா இருக்கு, எந்த இடத்துலயுமே ஃபேக்கா இல்ல, கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படிலாம் தோணல. ரொம்ப ட்ரூவா இருக்கு அவங்க எமோஷன், ரொம்ப உண்மையா நேர்மையான ஒரு எமோஷனா இருக்கு. ஜென்ரலா ஒரு லவ்ல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதை ரொம்ப அழகா உன்னதமா உண்மையா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றாங்க, ஆழமா உங்களை பத்தி நினைக்கிறாங்க. திருப்பி இத என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இத யோசிச்சு பார்க்கலாமா, ரீஜாயினிங் பத்தி யோசிக்கலாமா, ரீகன்சல் பத்தி யோசிக்கலாமா, ரீயூனியன் பத்தி யோசிக்கலாமா, நம்ம திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீநியூ பண்ணலாமா, அகெயின் அண்ட் அகெயின் அந்த growthங்கிற வேர்டையும் கொடுத்துட்டே வராங்க. இங்கேயும் அந்த பர்சன் growthன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நெக்ஸ்ட் பேஸ் இங்க growthன்னு சொல்லியிருப்பாங்களே. awaiting the messages. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு growthன்னு ஒரு வேர்ட் பார்த்தேனே. growthன்ற ஒரு வேர்ட் பார்த்தேன். சரி ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன். growth அப்படிங்கிற வேர்டை வந்து திரும்ப 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 உங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்காங்க, இந்த நபர் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம growth ஆகலாம், ஒன்னா சேர்ந்து எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். நீ மைண்ட மாத்திக்கோ. நானும் என் மைண்ட மாத்திக்கிட்டேன், நடந்தது நடந்துருச்சு,
இப்போ நம்ம எங்க இருந்து கஷ்டப்பட்டோமோ, எங்க இருந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தோமோ, திரும்ப அங்க இருந்து நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம்? எந்திரிச்சு வரலாம். சோ பழசெல்லாம் விட்டு, பழசெல்லாம் நினைக்காத. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய லைஃப்குள்ள போலாம். நீ என்ன சொல்ற? அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை என்ன செய்றாங்க உங்களுக்கு? அழகா சொல்றாங்க இந்த நபர். ஓகே. growth அப்படிங்கிற வேர்ட். ஓகேங்க. நான் growthன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகேவா? நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆக மொத்தத்துல வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு growth, ஒரு லவ், ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் எதிர்பார்த்து இந்த பர்சன் உங்ககிட்ட கேக்குறாங்க. ஸோ நீங்களும் இங்கதாங்க இருக்கு. இந்த ஒயிட்டா இருக்கனால எனக்கு தெரியல. தெரியுதுங்களா? இங்க எவ்வளவு பேர் பாக்குறீங்க growth. இததாங்க சொல்றேன். இங்கேயும் growth இருக்குது. தெரியுதுங்களா? ஒயிட்டா இருக்கு இல்லைங்களா? எனக்கு தெரியல. சோ இங்கதான் இந்த growth கண்டுபிடிச்சிட்டோங்க அட்லாஸ்ட். சோ growth அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டே இருக்காங்க. ரீஃபேஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. நியூ ஃபேஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. சோ உங்க கூட சேர்ந்து ரொம்ப தூரம் லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பாசிட்டிவான கமெண்ட் செக்ஷன்ல அழகா தெரியப்படுத்துங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல உங்களை ரிப்ளை கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் எதுக்கு ரிப்ளை பண்ண சொன்னேனோ அதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ண முடியும். எப்பவுமே நம்ம கமெண்ட் செக்ஷனை பாசிட்டிவா வச்சிருங்க. பாசிட்டிவா இருக்கட்டும். வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீடிங்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். For personal readings 8939767271 இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மட்டும்தான். உங்களுக்கு இதே மாதிரி உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க என்னை பத்தி, இல்ல என் பர்சனுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்க என்கிட்ட பேசல, இல்ல தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, இல்ல என் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலையா, இல்ல நான் எதுவும் பிரச்சனையா இருக்கேனா, இல்ல என் பர்சன் மனசுல எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்ல வேற என்ன பிரச்சனை, என் கெரியர் ஏன் இப்படி இருக்கு, இல்ல எனக்கு மணி ரிலேட்டடான பிரச்சனை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க, நம்ம டாரோல சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், கைடன்ஸ் கொடுக்குறோம். நீங்க இந்த கைடன்ஸை கேட்டு உங்க லைஃப்ல அடுத்தடுத்து எப்படி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ உங்களுக்கும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா 8939767271 நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபார் பிரைஸ்லெட் ஆர்டர் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரைஸ்லெட்டும் பலதரப்பட்ட கிறிஸ்டல்ஸ் வச்சு பண்ணி கொடுக்குறோம். ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல்ஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. மணி அட்ராக்ட் பிரைஸ்லெட் இருக்குது. அதே மாதிரி மேக்னெட்டிக் பிரைஸ்லெட் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்குது. ஸோ நான் எல்லா பிக்சர்ஸுமே போஸ்ட் பண்றேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. பை பாய்.